அதில் சாப்பாடுலேருந்து ஆரம்பிப்போம். சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு தூக்கம் ரொம்ப முக்கியம். பூரி அப்புறம் மெதுவோட ஆர்டர் பண்ணியிருக்கேன். டீ சாப்பிட்டு போனோம். இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட கிரிக்கான ஃபீலாக வந்துருக்கிறீங்க. சாப்பாடு பற்றியே முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுவும் அத்தியாவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடுங்க, முக்கியமாக காலைல சாப்பிடுங்க. நான் ஷார்ஜாவில் இருக்கேன். ஷார்ஜாலேருந்து துபாய் போகணும் அப்படின்னா துபாயில் இருக்கக்கூடிய துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு போனோம்னா ஒரு 2 மணி நேரமாவது ஆகும், 2.5 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஆகும். கிட்டத்தட்ட அவர் அண்ணன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஆகிட்டாரு. அதான் சொல்லலாம், இங்க வந்து 2 மணி நேரம் ஆகும். ஆக்சுவலி லோக்கல் டைம்ல 1 மணிக்கு அப்படின்னா 12 மணிக்கு 12:30 டாஸ் போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்துருவாங்க. இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராக்கியா இருக்குங்கிறதுனால அது சீக்கிரமாவே போக வேண்டியதா இருக்குது. மணி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8:30, காலைல 8:30 மணிக்கு. மதியம் 1 மணி மேட்சுக்கு 8:30 மணிக்கு இங்க ஷார்ஜாலேருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இதான் ஆகணும். சரி, ஓகே. பூரி வந்துருச்சு, கிழங்கு தான் வரல. எதுவோட சிங்கிள் பூரியா? கிழங்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்தியாவுக்கு துபாய்க்கு. அதனால அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது பார்க்குறாங்களா? ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. இப்போது எப்படின்னா நான் இருக்கிறது மொபைலா ஷார்ஜா. பாருங்கள், சுமாரி கிளைமேட் சூடாகவே இல்லை, அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. துபாயும் சரி ஷார்ஜாவும் சரி நல்லா இருக்குது. போன தடவை உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்புக்கு இங்கே அக்டோபரில் வர மாதிரி வெந்துட்டேன், செத்துட்டேன். சரிங்க, ரோடை கிராஸ் பண்ணிக்கிறேன். யாரும் வரல. நம்ம கிட்ட காசு ஆஹா ஓஹோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டே போகலாம். ஆனால் அது வந்து ஒரு 500 திராம்ஸ் கேட்பாங்க. கொடுக்க நம்ம ரெடியா இருந்தா. ஒரு திராம் வந்து எவ்வளோ வரும்? 25, 28, 30 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, 500 திராம்னா நம்ம நாட்டு காசுக்கு அவ்வளோலாம் கொடுக்குறது நம்மளால முடியாது. அதனால நடக்கிறது, பஸ்ல போறது, மெட்ரோல போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே, இப்போதைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, அதாவது மொபைல் எல்லாம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே இருந்து அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். சாப்பிட்டுருங்க. இது இந்தியா vs பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 துபாய் வீலாக். இந்த இடம்லாம் வந்து நீங்கள் வீலாகில் பார்த்துறது வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எவ்வளோ கூட்டம் என்னெல்லாம் தெரியல. போவோம். மொபைலா பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நான் வந்து பஸ்ஸுக்கு போனேன். எத்திஸ்லாட், சென்டர் பாயிண்ட். எங்கே பஸ் இருக்குது? இன்னும் எத்திஸ்லாட்டுக்கு பஸ்ஸு இல்லை. எத்திஸ்லாட் மெட்ரோவுக்கு பஸ்ஸு வரல. சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துச்சா பார்ப்போம். டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். என்னாச்சுன்னா பஸ்ஸு இங்கேருந்து மொபைலிருந்து எத்திஸ்லாட் மெட்ரோ ஸ்டேஷன். பட் பஸ்ஸு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கு பதிலாக டாக்ஸி, நான் ஒருத்தவங்க மட்டும் இல்லை, 3 பேர் ஷேர் பண்ணி மொபைலிருந்து எத்திஸ்லாட்டுக்கு மொத்தம் 12 திராம்ஸ். 4 பேர் வந்தால் 10 திராம்ஸு. அதாவது பஸ்ஸில் போனால் ஒரு ஆளுக்கு மொபைலிருந்து எத்திஸ்லாட்டுக்கு 12 திராம்ஸ். பட் அங்கே இருக்கிற டாக்ஸி டிரைவர் என்ன சொல்லுவாருன்னா, ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு 4 பேராக வாங்க, ஒரு ஆளுக்கு 10 திராம்ஸ் கொடுங்க, நேரமும் கம்மியாகும்னாரு. 4 பேர் கிடைக்கல, 3 பேர் கிடைச்சாங்க. கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் 13 திராம்ஸ் அப்படின்னாரு. சரி, 1 திராம்ஸ் தான் அதிகம் அப்படின்னு போயாச்சு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நான் கிரவுண்டுக்கு போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் அது நல்லது. ஸோ டாக்ஸியில் சீட் பெல்ட் போட்டுருக்கிறேன், இங்கே என்னை மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே, கிளம்பியாச்சு. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும். எனக்காக அங்கே கௌதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரோடெல்லாம் பார்க்கும்போது வடிவேல் காமெடி தான். ஒருகளை போட்டு சும்மா குடச்சடிக்கலாம்டா. எத்திஸ்லாட் பஸ் ஸ்டாண்ட், இதுதான் எத்திஸ்லாட்டோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே மெட்ரோ பார்த்தா செம்ம க்ளீனாக இருக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணிடலாம். உடனே வந்து இந்தியா, ஐயோ தமிழ்நாட்டில் மோசம் அப்படிலாம் வந்துடாதீங்க. நம்ம ஆளுங்க ஜனத்தொகை அதிகம், பஸ் ஸ்டாண்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். போக வேண்டியதான் எத்திஸ்லாட் மெட்ரோ. சரி, அப்படிங்களா? ஒரு டாக்ஸியில் வந்தவர், 3ஆவதுல ஒரு ஆள், இவர் 3ஆவதாக வந்த ஆள் அவர் தான். ஸோ இப்போ ஆக்சுவலி நான் சென்டர் பாயிண்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் நான் மாறணும், யூனியனில் மாறணும். யூனியனில் மாறணும், புர்ஜுமானில் மாறணும். எது நம்மளுக்கு முதல்ல வருதோ அதில் மாறிட்டு அங்கேருந்து நான் துபாய் இன்டர்நெட் சிட்டி. ஸோ இங்கே போகணும். இங்கேருந்து ஸ்டேடியம் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக தான் ஆகும். செல்ல வேண்டியதான். செல்வோம். 2 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும், போயிடலாம். சீக்கிரம் போகணும். இங்கேருந்து ஒரு ட்ரெயின், அதாவது 2 ட்ரெயின் மாறணும். இங்கே ஒரு ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போகணும். பாருங்கள், புர்ஜ் கலிஃபா தூரமாக தெரியும். போகணும், போயிட்டே இருக்கேன்.
இப்போது இந்த வழியாக ஏறி அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினை பிடிச்சி போகணும். ஒவ்வொரு தடவையும் மேப் பார்த்து போனோம். இப்போ இங்கேருந்து இன்டர்சிட்டி போனோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கீழே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஐயோ ஸ்டெப்ஸா இங்கேயும் இறங்குமா? சாக்கி ஓடுறா. யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து நான் வந்து இன்டர்சிட்டிக்கு போனோம். ஜாக்கி ஓடுறா. தூரம் போகிறதெல்லாம் கொடுமை இல்லை. அங்கேருந்து ஒரு மணி நேரம். ஐயோ சீட்டு வேற கிடைக்காது. பெரிய பிரச்சனை அதுதான். சீட்டு கிடைக்காது. ட்ரெயின் வந்துருச்சு. போகிறேன். சீட்டு கிடைக்கணும் ஆண்டவா. சீட்டு கிடைக்கல. The final destination of this train is UAE Exchange. The next station is அழகா இருக்கலாம்ல. மொத்தம் 1 2 3 4 10 வழிச்சாலை. இது 10 வழிச்சாலை. ஒரு ரோட்லேயும் ஒரு வகையான ஸ்பீடில் போனால், கம்மியாக போனாலும் அதிகமாக போனாலும் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளோட சேனலில் சொல்லணும்ல. பாருங்க சார், செம்மையாக இருக்குங்க. ஸ்டேடியம் மேட்ச் இந்த பக்கமா? ஸ்டேடியம் தான். அங்க நேரா போவா அடியில அந்த பக்கமா? இது வந்து இந்த எக்ஸிட்ல பஸ் கிடைக்கறங்க அந்த பக்கமா? ஓகே, இந்த பக்கம் நேரா மாறி ஓடிட்டேன். ஸ்பீடாக ஓடி வந்தோம். பஸ்ஸை படிக்க முடியல. பஸ்ஸு போயிடுச்சு. இங்கேருந்து யாராவது மொபைலிருந்து எனக்கு எத்தனை ஸ்லாட்டுக்கு இப்படி டாக்ஸி கிடச்சாங்களோ அதே மாதிரி இங்கேருந்து ஷேரு கிடச்சா நல்லா இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட எப்படி நான் பேசி பாஷை புரிய வைக்க போகிறேன்னு தெரில. இப்போ டாக்ஸினா செம்ம செலவாகும். பார்ப்போம், ஏதாவது ஒரு தடவை தான் அப்படி இருக்க நடக்குமா, இல்லை எனக்கு 2வது தடவை நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டேன் துபாய் இன்டர்சிட்டிக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூமிங்கில் காமிக்கிறேன். ஏதோ பஸ்ஸு இல்லை இந்த பஸ்ஸு போகாதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு கிடச்சாச்சு. சீட்டும் கிடச்சிடணும்னு நினைக்கிறேன். கவலையாக சீட்டும் கிடச்சிடணும். உட்காந்துடணும். பஸ்ஸு கிடச்சிருச்சு. காசு கம்மி, நேரம் கொஞ்சம் இருக்கும், பட் காசு கம்மி. பாஸ் போயிடும் ஸ்டேடியமுக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்பா பஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப நல்லது. கிரவுண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்தாச்சுன்னா இங்கேருந்து செக்யூரிட்டி செக் ஆரம்பிக்குது. பாருங்கள் எத்தனை இடத்துல செக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பங்களாதேஷ் மேட்ச்லையும் இதை தான். பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்க்கெலாம் கிடையாது. பங்களாதேஷ் மேட்சுக்கு இதே போல தான். செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஃப்ளாக் மட்டும் தான் அலோடு. ஃப்ளாகில் எதுவும் எழுதுனாலாம் அலோடு கிடையாது. இப்போ 2வது இடத்துல செக் பண்ண போகிறாங்க டிக்கெட்டை. தேங்க்யூ சார். பாருங்க 3 இடத்துல என்ன செக் பண்ணிட்டாங்க. 3 இடத்துல செக்கா? இங்கேயும் இருக்குதான்னு தெரியலையே. ஓகே, இங்கேயும் செக் பண்ணுறாங்க. இதோட 4வது இடம். செக் பண்ணலை டிக்கெட்டு, ஆனால் போக சொல்லிட்டாங்க. ஸோ 4 இடம் இதில் செக் பண்ணிட்டாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு 4வது தடவை செக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அட்லீஸ்ட் 3 தடவை தான் நான் செக்கிங் அட்டன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கூட்டத்தை கம்மி பண்ணணும், கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள் இப்படி ஓகேங்களா. ஸோ அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி வளைஞ்சு போகிறதுனால ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும். இது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. பட் நைஸ், சூப்பர். அப்புறம் இப்போ பாருங்கள் அங்கே ஒரு இடத்துல செக் பண்ணுறாங்க பாருங்கள். செக் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ எங்கே ஒரு செக் பண்ணுறாங்க. அஞ்சாவது இடத்துல செக்கிங் நடந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே போகிறேன். முன்ன இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் இங்கே மட்டும் தான் செக்கிங் நடந்துச்சு. இங்கேருந்து செக்கிங் ஆரம்பிச்சிச்சு. பட் பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ங்கிறதுனால இப்போ நான் வந்து 5வது இடத்த கடக்கிறேன். நம்பர் தப்பாக சொல்கிறேன்னு தெரில, பட் 5 தான் கரெக்டு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் வந்தாச்சு. அதாவது முன்னெல்லாம் நான் ஸ்டேடியம் பக்கத்தில் வரேன் அப்படின்னா நேராக போயிடலாம்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள, அவ்வளோலாம் கிடையாது, 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் நான் ஸ்டேடியம் பக்கத்துலேயே இருந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு தான் கிரவுண்டுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு, அப்புறம் கூட்ட நெரிசலை கம்மி பண்ணுறதுக்காக ஸோ இங்கே நிறையாக்கு தடைகள் இருக்குது. இப்போது ஸ்ட்ரைட் லைனு போயிட்டுருக்குறோம். ஸ்டேடியம் பார்க்குறீங்க, ஃபுல்லாக இண்டியன் ஜெர்சிஸ் பார்க்குறோம்.
நான் இன்னும் போய் சேர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாக ஆகும், நல்லா தெரியும். அப்பா எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ செக்யூரிட்டி. எப்பா இந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சை விட இப்போ நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஏன்னா அது முக்கியமான இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இவ்வளோ பாதுகாப்பு எமிரேட்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், குதிரையிலலாம் பாதுகாப்புக்கு லைனில் நிற்கணும். மூவ் ஆயிரும், ஸ்பீடாக மூவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். வந்துகிட்டே இருக்கிறாங்க லைனு. கூட்டம் இல்லாத மாதிரியே உங்களுக்கு தெரியலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை பிரித்து அனுப்புறது, கூட்டத்தை அதுக்கேற்ற மாதிரி விலக்கி விட்டு, அதாவது கூட்டத்தை சேர்க்க விடாம இவங்களோட பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. அதான் உண்மை. பாகிஸ்தான் ஃபேன் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க செக்யூரிட்டி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா இன்னொரு இடத்த கூப்பிட்டு போறோம் வாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள கிரவுண்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடாது துபாய். ஓடலாமா? இப்போ இதை கடக்கணும். இதை கடந்தால்தான் எங்களால் ஸ்டேடியம்குள்ளே போக முடியும். திரும்பவும் இப்படி கடக்கலாம். உள்ள அந்த வைப்பு சவுண்டு கேட்குது. வைப்பு வந்துருச்சு. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்துருச்சு. இல்லை, நான் வந்துட்டேன். நெருங்கி செல்கிறேன். இங்க ஒரு செக்அப் இருக்குது, செக் பண்ணுவாங்க. எவ்வளவு தடவை தான் வந்துட்டேன்னு சொல்றதா கிரிக்கானதா அப்படி சொல்றது புரியுது. பட் நான் திரும்பவும் சொல்றேன், வந்துட்டே இருக்கேன். வந்துட்டேன். எங்க தெரியுதா? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால இது எக்ஸைட்மெண்ட் எகிரிற அளவுக்கு. ஸோ ஐசிசி தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு எஸ் என்ன பண்ணலாம் வச்சுருக்குறாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, மேட்ச் தான் நம்மளுக்கு தேவையில்ல. இங்கே ஜாலியாக கேம் விளையாடுவாங்க. பாருங்க, இங்கேயும் ஒரு செக்கப் நடந்துச்சு. இப்போ மேலே போனோம். முடி வேற படிக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இதுக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் வேற பார்த்தேன், செம்மையா இருந்துச்சா. இப்போ அந்த மேட்ச் எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்குன்னு பார்ப்போம். பெரிய மேடை எப்பவுமே நார்மலா இருக்கிற மேடை மாதிரி தான் தெரியும். பட் இந்த தடவை ஏன் பெரிய மேடையா தெரியுது? ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. அதனால அந்த வைப் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அங்க இயான் பிஷப்பும் சுனில் கவாஸ்கரும் பிச் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல தினேஷ் கார்த்திக் வந்துட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்படியாவது போட்டோ எடுத்துடணும். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கூட கையில இர்ஃபான் பத்தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இர்ஃபான் பத்தான் நீங்க எப்படிங்க மறக்க முடியும்? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2007 ஃபைனல், T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், ஹேட்ரிக். எல்லாருக்கும் போட்டோ கொடுக்குறாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான் ஷூட்ஸ் போயிட்டு இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரிப்ளிகா கூட நானும் 2-3 போட்டோஸ்லாம் எடுத்தேன். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இர்ஃபான் பத்தான் வந்து ஃபேன்ஸ் கூட எல்லாருக்கும் செல்ஃபி எடுத்து அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து ஃபேன்ஸுகள்கிட்ட காமிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஐசிசி அவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. யாரு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இங்க ஜடேஜா பிராக்டிஸ் பண்ணிட்டு பும்ரா பாக்குறாரு. நல்லா இருந்துச்சு. ஜடேஜா கூப்பிட்டாரு பும்ராவை. ஐசிசி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா பும்ரா போட்டோ ஷூட்ஸ்லயும் இல்ல, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போட்டோ ஷூட்ஸ்ல இல்ல. அதனால ஹேண்ட் ஓவர் பண்ணலாங்க. பும்ரா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இல்ல அப்படிங்கறதுனால அங்க அவருக்கு ஐசிசி அவார்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. கூப்பிட்டு ஸ்பெஷலா கூப்பிட்டு இந்த மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. பிரசன்டேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஐயோ, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இப்போ கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டார், இந்தியன் கிரிக்கெட்டோட சூப்பர் ஸ்டார் பும்ரா அங்க நின்று இருக்காரு. பிளேயர்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல இருக்காரு, ஆனா மேட்ச்ல இல்ல. கடைசியா வருது பாண்டியா தான். பார்த்துட்டு போறாரு பாண்டியா. சொல்லிட்டு போற மும்பை இந்தியன்ஸ் கேப்டன், மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் பிராக்டிஸ்க்கு கடைசியா வந்தது பாண்டியா தான். கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்ட் 2024 ஜஸ்பிரீத் பும்ரா. என்னென்னலாம் தெரியல, எதுலாம் தெரியல. டாஸுக்கு ரோஹித் போறாரு. ஆக்சுவலி லேட்டு தான் அது. ரிச்சர்ட்சன் டாஸு லேட்டு, ஆல்ரெடி போயிடுவாங்க, உடனே போயிடுவாங்க.
ஐயோ ஷூ யாராவது தடிக்கி விழுந்துட போறாங்க. அங்க இருந்து அரேஞ்ச் பண்றாங்க. பல தடவை பார்த்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தொடர் மொமெண்ட் இது. இந்தியன் பிளேயர்ஸ் இதையும் பல தடவை பார்த்துட்டேன். ஆனால் ஒரு தடவையும் பார்க்கணும் சலிக்கவே சலிக்காது. கேப்டன் கேட போட்டாங்க நேஷனல் ஆந்தம் முன்னாடி. பாகிஸ்தானோட நேஷனல் ஆந்தம். India versus Pakistan. ஸ்டேடியம்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் போட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்புறேன் நல்ல மேட்ச் கொடுப்பாங்க. நான் ரொம்ப நம்புறேன். பாகிஸ்தான் போன மேட்ச் செம்மடி. பட் இதுதான் நெகட்டிவ் பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா? இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணால் செமிஃபைனல்ஸ் தான் இருப்பாங்க. இது டூ ஆர் டை மேட்ச். ரெண்டு டீமுக்குமே தான். ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட் மேட்ச். பார்ப்போம். வாங்க 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 கிரவுண்டுக்கு கூட்டு போறவங்கள வாங்க. அலப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் இந்தியா பாகிஸ்தான் உள்ள மேட்ச் போல. வெளியில பிரான்ஸுகளுக்கும் ரெண்டு பிரான்ஸுகளுக்கு இடையிலையும் அலப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ். நைஸ் மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு பக்கம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாருங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆந்தம் நல்லா இருக்கு. லைக் பண்றாங்க மக்கள். பாகிஸ்தானோட மியூசிக் இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். ஷமி ஃபீல்ட் அவுட்டே வெளியில போயிருக்காரு. பாபர் அசமுக்கு பேட்ல நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு. போன மேட்ச்ல ஏதோ இன்டென்டே இல்ல, டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, அவருக்கு தான் ரன் அடிக்கிறேன்னு கிரிட்டிசம் இருந்துச்சு. இப்போ பாபர் அசம் பேட்ல நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு. பாண்டியா உள்ள 26 ஆப்ளை நடந்துகிட்டு இருக்கு. விக்கெட்டே இல்லை. அலப்புரை ஸ்டார்டிங் பிரான்ஸ். பாபர் அசம் அடிக்கிறார். பிரான்ஸ் பாபர் அசம் அவுட். ரெண்டாவது விக்கெட். கோலி செட் பண்றாரு. வைஸ் கேப்டன் கில்லு அதான் நிக்கிறாப்ல. கோலி தான் இப்போ கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த ஒரு ஓவருக்கு ஆமா கோலி தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. வைஸ் கேப்டன் ஒருத்தர் இங்க இருக்காரு. பாகிஸ்தான் 100 4 அடிச்சிருக்கிறாரு. சவுத் சைக்கிள் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வரலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியாவும் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் தனித்தனியா இல்லை, எல்லாரும் ஒன்னா ஒரே ஸ்டாண்ட்ல உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. இப்போ ஓவர் முடிஞ்சிருக்கு. 137 ரன். இப்போதான் சவுத் சைக்கிள் 50 போட்டாரு. நான் பவுண்டரி கேட்டதுக்கப்புறம் நிறைய பவுண்டரிஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எடுத்துவாங்க. டாப் கியர்ல போகணும்னு நினைக்கிறேன் மேட்ச். நைட்டு கொஞ்சம் எடிட் வேற பண்ணணும். தூக்கம் வேற வருது. பக்கத்தில் இந்த கௌதம் ப்ரோ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அவராலையும் முடியல. ஒரு ரவுண்ட் அடிக்க போயிருக்காரு. கில்லு வந்து யாராவது குறிப்பா பேசினாங்கன்னா இருக்கவே மாட்டாரு. ஆனா இப்பெல்லாம் கில்லு இருக்காப்ல. வைஸ் கேப்டனா இடையில கோலி கேப்டன்சி பண்ணி பாத்தீங்கல்ல ரோஹித் தானே. அப்ப கில்லு கொஞ்சம் ஃபீல் செட் பண்ணாரு. பரவாயில்லையே கில்லு இதெல்லாம் வராரு பண்ணணும். ஒரு ரன் பார்ட்னர்ஷிப் கேப்டனும் ஃபியூச்சரும் சேர்ந்து நல்லா இருக்கு. கடுப்பாயிட்டாப்ல கருதிக்கு. கடுப்பாயிட்டாப்ல கேப்டன். ஒத்துக்கவே முடியல ஹார்திக் பாண்டியாவால. ராணாவுக்கு அந்த கேட்ச் எப்படி அதை விட முடியும்? பாருங்களேன், பாண்டியா செலிப்ரேட் பண்ணவே இல்லை அந்த விக்கெட்டுக்கு.
டைம் ஆயிட்டே இருக்கு. ரோஹித் ஆல்ரெடி ரோஹித் கடுப்பாயிட்டாப்ல ரிஸ்வான் லேட் பண்ணதுக்கு. குல்தீப் விக்கெட்டு. குல்தீப் பாட்டுக்கு போறாப்ல. ஹேட்ரிக்கா? குல்தீப் ஹேட்ரிக் பால். எங்க ஹேட்ரிக் எடுத்துட்டாருல? ஒரேல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் ஞாபகம் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. கோலி யாரையோ பாக்குறாரு. யார பாக்குறாரு? நான் தூங்கிட்டு இருந்தேன். சரியான பால், செம்ம பால். பாகிஸ்தான் பெரிய மேட்ச், பெரிய பிளேயர் எடிஷன். கோலி 43, 44, 167 பால்ல 123 அடிக்கணும். போயிட்டு இருக்கு. சரக்கு அடிக்கிறாங்க சார், சரக்கு அடிக்கிறாங்க சார். சரக்கு அடிக்கிறாங்க சார். சரக்கு அடிக்கிற டான்ஸ் ஆடுறாங்க துபாயில. டிஜே பாட்டு போடுறாரு, சரக்கு அடிக்கிறாங்க. கிரிக்கெட் இருக்கு, நல்ல வெதர் கண்டிஷனு, ஜாலியா நல்லா இருக்குடா சாமி. நல்ல ஷாட்டுகள்லாம் செங்கலும் டாட்டாவும் போகுது. நல்ல ஷாட் எல்லாம். 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 59 ரன் இன்னும் இந்தியா அடிக்கணும். கோலி 69. ரியாஸ் ஒரு பக்கம் கிரிக்கெட்டுக்காக. இந்தியாவோட நம்பர் 4 பிளேயர் 2023 வேர்ல்டு கப் முதல் 50. அப்புறம் ராக்கில் நல்லா தான் போட்டாரு. கோலியும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. கடைசியா முதலையும் தட்டி கொடுத்தாரு. கோலி எவ்வளவு பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளவு பேருக்கு அதை பண்ணிருப்பாரு. கோலி வேர்ல்டு கப் அப்புறமும் கோலி பாண்டியா 100 அடிக்கிறதுக்கு யாரும் பூ பண்றாங்க. கோலி 100 அடிக்கிறது எடுக்கிற பாண்டியாவுக்கு பூ பண்றாங்க. 17 ரன்னு, 87, 13 அடிச்சா கோலி 100. முன்னாடி புனேல வேர்ல்டு கப் அப்போ பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா டேல் ராம் இருந்தாப்புல சிங்கிள் தட்டி கொடுத்தாரு. இப்போ 16 ரன் அடிக்கணும். கோலி 13 ரன் அடிச்சா 100. இப்போ 2023 அப்புறம் கோலியை டாட் பால் சிங்கிள் கை தட்டிட்டு இருக்காங்க. கோலி ஈகரா தான் இருக்காங்க. 100 அடிக்கும் போது செகண்ட் ஹாஃப் ரெடி. வைடா போட்டு தள்ளுறாரு. இன்னும் 9 ரன் தான் தேவை. கோலி 90, 100 அடிக்க அப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 100 அடிப்பாரா? 94 கோலி. அஞ்சு கோலி.
இந்தியா ஜெயிக்க 4 ரன்னு, கோலி 100 அடிக்க 5 ரன்னு. என்ன நடக்கும்? 6 அடிச்சு 100 அடிப்பாரா? இந்தியா ஜெயிக்குமா? இல்ல 2 சிங்கிள் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவாரு கோலி? ஒரு 2 எடுத்து சிங்கிள் எடுத்தாலும் கஷ்டம். என்னடா போதும், என்ன ஸ்கிரிப்டோ? 6 வருமா? 6 வருமா? ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் கோலியோட 100க்காக தான். இந்தியா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், எல்லாருக்கும் தெரியும். பட் 100 கோலியோட 100க்காக. அவரு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த 100க்காக. ஓடிய 100 அவருக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. பிக் மேட்ச் பிளேயர் விராட் கோலி. ஏதோ ஒரு பெரிய த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஜெயிப்பாரா பாட்டாரா, ஹீரோ ஜெயிப்பா. எல்லாரும் ஹாப்பி. இந்தியா வின்னு ஒரு பக்கம், கோலியோட 100 ஒரு பக்கம் வந்திருக்குது. கோலியை சுத்திட்டாங்க பிளேயர்ஸ். ஹாப்பி. இந்த வீலாக்கு சூப்பரான எண்டிங், வேற மாதிரி எண்டிங். நிம்மதியாக போய் கொண்டு இருக்கலாம். கோலியை பார்த்து வளர்ந்தேன், கோலியோட 100 பார்த்து வளர்ந்தேன். வேர்ல்டு கப் வீலாகத்துல கோலியோட 100 எப்பவுமே ஹைலைட்டடா இருக்கும். பட் இங்க நான் சொல்லவே தேவையில்ல. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஒரு 100. இதே துபாயில தான் இந்த T20 வேர்ல்டு கப் கோலியோட ஃபர்ஸ்ட் 100 வந்துச்சு. இந்த கம்பேக் 100 வந்துச்சு பல வருஷம் கழிச்சு. பட் இப்போ ஒரு என்ன சொல்றதோ, கோலி 100 தொடுத்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்போ எடுத்திருக்கிறாரு, கோலி கிட்ட வந்துருக்குது. இதை விட வேற மாதிரி நைட்டிங் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு காலையில இருந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. பும்ராவுக்கு ஐசிசி அவார்டு கொடுக்கறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்சார்ட் பக்கம் ஒரு பக்கம் வந்தது என்னன்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பட்டத்துல பார்த்தது என்னன்னா செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரியான ஒரு வைப்பு. 2023 வேர்ல்டு கப் அகமதாபாத்ல நான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தேன். அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இப்போ வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ராப்பர் ஒரு பியூர் ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். அதை பார்த்ததுல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னாலே சச்சின் ஞாபகத்துக்கு வருவாரு. சச்சின் எப்பயும் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பிரிக்கவே முடியாது. ஸோ இப்போ 100 வந்திருக்குது. ஹாப்பி, வேற லெவல் முடிவு. பிளேயர் ஆஃப் த மேட்சோ டெஃபினட்டாக விராட் கோலிக்கு தான் இருக்கும். பிளேயர் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி கொடுக்கலாம். இதோட வீலாக் ரெடி பண்ணிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கம்பீர் சிரிச்சு பேசிட்டு போறாரு குல்தீப் கூட. எஸ், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் விராட் கோலிக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஸ்பீச் விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு காலகட்டத்தில் ரெகுலராக கிடைக்கும். அதான் கிடைக்குது. விராட் கோலி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் முடிச்சது அப்புறமா அது பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தார். நேரா மனைவி கிட்ட பேசிட்டாரு. அப்புறம் அங்க கிட்டினா ஜெய்ஷாவோட குழந்தைன்னு நினைக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? 100 அடிச்சாச்சு, மேட்சை ஜெயிச்சாச்சு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியாச்சு. வீட்டம்மா கிட்ட பேசுறதை தாண்டி, குழந்தைகள்கிட்ட பேசுறதை தாண்டி வேற என்ன வேணும்? அந்த பக்கத்துல கியூட்டஸ் ஓவர்லோடட் போயிட்டு இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற ரோடுகளில் வீதிகளில் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அது ஒரு கிரேஸ். வேர்ல்டு கப் மேட்ச்னாலும் ஓகே, பட் அது இந்தியா பாகிஸ்தான் நார்மல் மேட்ச்னாலும் இந்த கூட்டம் வந்துடும். பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டமாயிரும், ட்ரெயின் ஃபுல்லாயிரும். பாருங்க இப்போ கூட்டமாக இப்போ தான் வராங்க எல்லாரும். எப்படியும் ஒரு பஸ் தான் விடுவானுங்க, அதை எரிய பிடிச்சி ஓடணும்.